மோடி, அமித்ஷா அவர்களை வழிநடத்தக்கூடிய RSS தலைவர்கள் இவர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய தேசத்தையே அடியோடு புரட்ட பார்க்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, காங்கிரஸே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது, இடதுசாரிகளே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது, திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளே இல்லை என்கிற நிலையை எதிர்காலத்தில் உருவாக்குவது, இதுவெல்லாம் பிஜேபியின் அரசியல் செயல் திட்டங்களில் ஒன்று. அதை மறந்துவிடக் கூடாது. சார், இந்த மத்திய வேளாண் சட்டங்களை ஆதரித்து தான் இந்த விவசாயிகளுக்கு எதிரான நிலையை உருவாக்கி தமிழகத்தின் உரிமைகளையும் சுயமரியாதையும் பாதிக்க செய்து விட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சருக்கு வேளாண் சட்டம் என்னன்னா தெரியுமா? தமிழ்நாடு பாதிக்காதுங்க, வட மாநிலத்திற்காக பார்த்தீங்களா, அவையெல்லாம் மண்டி வச்சிருக்கிறாங்க, அவர்கள் தான் பாதிப்பாங்க. அதனால் விவசாயிகளை எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது. புரிஞ்சுக்கிங்க. அது அம்மா காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சியிருக்காரு. இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்கள், எந்தெந்த இடத்துல பாய்ச்சி சொல்லு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். யூடியூப்பில் வருகின்ற செய்திகளை எல்லாம் செய்தி என்று எடுத்துக்கொண்டு ஊடகங்களிலே பேசிக்கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அவர். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தான் ஒன்றிய அரசின் சிறந்த சேவகர் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கின்றார். அடிக்கடி அவர் செய்கிற வேலை அதுதான். ஒன்றிய அரசுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் குறுக்கே விழுந்து தமிழ்நாடு அரசின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டை சுமத்தி ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். வணக்கம், இது கேள்விக்களம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று பத்திரிகையாளர்களிடம் சந்தித்த பொழுது இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு காரணம் திமுக அரசு தான், ஒன்றிய அரசு ஈரப்பதத்தை உயர்த்தி தராததற்கு காரணம் கூட திமுக அரசு தான், சரியான நேரத்தில் கொள்முதல் நடக்காததான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதற்கு முதலமைச்சரிடமிருந்து கடும் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அவரும் இது போராடும் விவசாயிகளுக்கு துணை நிற்காமல் பச்சை துரோகம் செய்கிறார் அப்படின்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கடுமையான ஒரு எதிர்வினையாற்றியிருக்கிறார். நெல் ஈரப்பதம் முதல் வேளாண் சட்டங்கள் வரை திமுக மீது குற்றம் சாட்டும் எடப்பாடி பழனிசாமி போராடும் விவசாயிகளுடன் துணை நிற்காமல் பச்சை துரோகம் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. பாஜக கூட்டணிக்காக மாநில உரிமைகளில் அதிமுக சமரசமா? இதுதான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இணைகிறார்கள் திமுகவிலிருந்து தமிழன் பிரசன்னா, விடுதலை சிறுத்தைகள் MLA ஆலூர் ஷானவாஸ், மூத்த பத்திரிகையாளர் T ராமகிருஷ்ணன், அதிமுகவிலிருந்து பாபு முருகவேல் மற்றும் தமாகவிலிருந்து முனவர் பாட்ஷா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு ஆலூர் ஷானவாஸ், நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் விவசாயிகள் இருக்கக்கூடிய டெல்டா பகுதியிலிருந்தே வருவதனால் உங்களிடமிருந்தே தொடங்குவது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போராட்டமும் நடைபெற்றிருக்கு. விவசாயிகளின் சார்பாக இந்த பிரச்சனை குறித்து தீவிரமாக அவர்களும் இந்த பிரச்சனையை கவனத்தை ஈர்க்கணுன்றக்காக எழுப்பியிருக்காங்க. அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? இது உண்மையிலேயே முதலமைச்சர் சொல்லக்கூடியது அங்கே ஒரு மக்களிடம் எடுபடுகிறதா? என்ன விஷயம் எக்கோ ஆகுது? இல்லை எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடிய விஷயம் அங்கே மக்கள் மத்தியில் எதிரொலிக்குதா? அதாவது விவசாயிகள் தொடர்பாக அவர்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் இந்த திமுக அரசு கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஏதாவது புதிய சட்டத்தையோ புதிய விதிகளையோ உருவாக்கி இருக்கிறதா, அல்லது ஒன்றிய அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிற சட்டத்தையும் விதிகளையும் உருவாக்கி இருக்குதா அப்படின்னு முதல்ல பார்ப்போம். யார் உருவாக்கியிருக்கா? விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏதாவது சட்டம் இயற்றப்பட்டிருக்கா? விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு புதிய விதியை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கா? இல்லை. யார் உருவாக்கியிருக்கா? சட்டத்தை விவசாயிகளுக்கு எதிராக போட்டது யார்? ஒன்றிய அரசு. 17% மேல் ஈரப்பதம் இருந்தால் கொள்முதலை செய்ய முடியாது என்கிற நிலையை உருவாக்கி வைத்து அதில் ஒரு தடையை ஏற்படுத்தி வைத்திருப்பது யார்? ஒன்றிய அரசு. அப்போது அடிப்படையே இந்த பிரச்சனைக்கு காரணம் யார்? தமிழ்நாடு அரசு கிடையாது. அப்போது கொள்முதல் செய்வதற்கு இத்தனை விழுக்காட்டுக்கு மேலே போனால் வாங்கக்கூடாது, வாங்க முடியாது என்கிற நிலையை உருவாக்கி வைத்திருப்பதே ஒன்றிய அரசு இல்லை. ஒன்றிய அரசு அப்படி ஒன்று உருவாக்கி வச்சிருக்கும் போது அதை மீறி எப்படி செய்ய முடியுங்கிற கேள்வி இருக்குது ஒன்று. ஆனாலும் தமிழ்நாடு அரசு, இந்த அரசு வந்த பிறகு நிறைய கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட்டு, கிடங்குகள் கட்டப்பட்டு,
அந்த பணிகள் நடந்ததுனால தான் இந்த அளவுக்கு சமாளிக்க முடிந்தது. பல மடங்கு இந்த ஆண்டு நெல் உற்பத்தி, பல மடங்கு. அப்படி பல மடங்கு நெல் உற்பத்தி வந்த பிறகும் கூட இந்த அரசு அதை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்து உரிய நேரத்தில் வந்து அந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணங்களை எல்லாம் இன்னைக்கு வந்து செய்திருக்குது. இதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோம். நம்ம எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ மாநில அரசு அந்த அளவுக்கு சமாளித்து விவசாயிகளின் பக்கம் நின்றிருக்கிறது. அப்போது அந்த ஈரப்பதம் என்கிற அந்த விழுக்காட்டு அளவை கூட்டி நீங்கள் இதில் வந்து விவசாயிகளுக்கு துணை இருங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒரு அப்பீல் வைக்கிறோம். அப்போது அந்த கோரிக்கை நியாயமானதா நியாயமற்றதான்னு பார்த்தா அது நியாயமானது. அப்போ நியாயமானது என்னும்போது அது விவசாயிகளின் கோரிக்கை என்னும்போது அது மாநில அரசின் கோரிக்கை இல்லை, விவசாயிகளின் கோரிக்கை. விவசாயிகளின் பிரதிநிதியாக இருந்து மாநில அரசு ஒன்றிய அரசு அந்த கோரிக்கை வைக்குது. அப்போ விவசாயிகளின் கோரிக்கையை தான் ஒன்றிய அரசுக்கு நோக்கி நம்ம வைக்கிறோம், இதை தளர்த்துங்க அப்படின்னு சொல்லி. திரு ஷானவாஸ், அப்போ விவசாயிகளின் தலைவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அந்த சரியான காலத்துல தாமதம் இல்லாமல் கொள்முதல் செஞ்சிருந்தா ஈரப்பதத்தை வந்து இன்னைக்கு உயர்த்த சொல்ல வைக்க வேண்டிய கோரிக்கையே எழுந்திருக்காது, அதுக்கான சூழலே எழுந்திருக்காது. நீங்க காலதாமதம் செய்ததால் தான் டிபிசியிலிருந்து நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து கிடங்குகளுக்கு கொண்டு போனதில் ஏற்பட்ட தாமதம், ப்ரொக்யூர் பண்ணதில் ஏற்பட்ட தாமதத்தால் தான் வந்து இந்த ஒரு நிலையை ஏற்பட்டுச்சு அப்படின்னு அரசு மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, மழை எப்படி வரும் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கணிப்பும் கிடையாது. மழை வந்து இந்த காலத்தில் வரும், அது வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த நேரங்களில் தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மழை வந்தால் நெல்மணிகள் பயிர் மூழ்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். அதை வந்து நம்ம எப்படி தடுக்க முடியும்? அதை தடுக்கிறதுக்கான எதுவும் எடப்பாடி ஆட்சியில் எப்படி அதை தடுத்தாங்களா? மழையே வராமல் தடுத்தாங்களா? அல்லது நெல்மணிகள் வந்து அதில் நனையாமல் தடுக்க முடியுமா? அப்போது உரிய காலத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னாடி மழை வரும்போது பயிர்கள் மூழ்கிறது அப்படிங்கும்போது இழப்பீடு கொடுப்பது என்கிற வழிமுறை தான் நமக்கு இருக்குது. அப்போ இழப்பீடை கொடுக்குறோம். அதுபோல் அறுவடை செய்து விட்ட மணிகளை அந்த 17 விழுக்காடு ஈரப்பதம் இருக்கிற ஒரு அளவில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறை இருக்குது. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறையை இந்த அரசு பின்பற்றி இருக்குது. இதில் எடப்பாடி வேற ஏதாவது மெத்தேட் வச்சுருந்தாரா அவருக்கு ஆட்சி காலத்தில்? அந்த மெத்தேடை வந்து இந்த ஆட்சி ஃபாலோ பண்ணாமல் கோட்டை விட்டுட்டாங்களா? எடப்பாடி ஆட்சி காலத்தில் என்ன மெத்தேடு ஃபாலோ பண்ணாங்களோ, என்ன வழிமுறையை பின்பற்றி அதை செய்தார்களோ அதே வழிமுறை தானே. அவர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட கிடங்குகளை விட, அவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கொள்முதல் நிலையங்களை விட பல மடங்கு கொள்முதல் நிலையங்களையும் கிடங்குகளையும் இந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கி இருக்காங்க. அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கொள்முதல் நிலையங்கள் அவர் ஆட்சி காலத்தில் நிறைய உருவாக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டிய தேவையே வந்திருக்காதுல்ல. அப்போ இப்போ புதுசாக கட்டுறாங்கல்ல, கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏற்கனவே இப்போ கட்டியிருக்காங்கல்ல, இந்த தேவை ஏன் வந்துச்சு? 10 ஆண்டுகள் அந்த ஆட்சி காலத்தில் எல்லாமே செஞ்சு வச்சுட்டார் அப்படின்னா இப்போ வந்து அந்த பிரச்சனை வந்திருக்கக்கூடாது. அப்போ பிரச்சனை வருது அப்படின்னா அவர் செய்யலைன்னு தானே அர்த்தம். அப்போ அவர் ஆட்சி காலத்தில் செய்ததை விட இந்த ஆட்சி காலத்தில் அதிகமாக செய்யப்பட்டிருக்கு என்பதனால தான் இந்த அளவுக்கு சமாளிக்க முடிந்தது. அதுதான் அங்கே பார்க்கணும் நம்ம. அப்போது இதில் ஈரப்பதம் அப்படிங்கிறது மழை வந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனை, நனைஞ்சு போச்சு, அதை எடுத்துகிட்டு வர்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு வாங்கியாச்சு. அந்த விழுக்காட்டுக்கு மேலே வரும்போது அதை வாங்க முடியாத நிலை ஒன்றிய அரசினுடைய விதியால் ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல தான் விதியை தளர்த்துங்க அப்படின்னு அங்கே அப்பீல் பண்ணுறோம், அங்கே கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையில் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடி விவசாயிகளின் குரலை தானே ஒலிக்கணும், அவர் ஒன்றிய அரசை நோக்கி தானே சொல்லணும், ஆமாம் எங்கள் விவசாயிகள் கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ அங்கே நோக்கி சொல்வதற்கு பதிலாக இங்கே வந்து பாய்கிறதுனுடைய பின்னணி என்ன? எல்லாரும் அங்கே தானே கேட்கணும். அப்போ அவர் வேளாண் சட்டத்தை ஆதரித்தவர், கேட்டால் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அது வடமாநில விவசாயிகளுக்கு தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வடமாநில விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லையா? இந்தியாங்கிறது ஒரு நாடு தானே, அங்கே கொண்டு வரப்படக்கூடிய சட்டம் நம் நாட்டின் மக்கள் மேலே தானே வந்து விடியுது. அப்போ எங்கேயோ வடமாநிலத்து விவசாயி பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லைங்கிறாரா? அப்போ இவருடைய அணுகுமுறையை பாருங்க. ஒரு சட்டம் இந்தியாவில் உள்ள எந்த மக்களை பாதித்தாலும், எந்த தரப்பை பாதித்தாலும், எந்த பகுதியை சார்ந்தவர்களை பாதித்தாலும் அது நம் மக்களின் மீதான பாதிப்பு தானே. ஆனால் அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு பாருங்க, அவருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டு விவசாயிகளும் ஒன்றும் இல்லை, அது எங்கேயோ வடமாநிலத்தில் சார்ந்தவர்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னா அப்போ அவருடைய பார்வை எப்படி இருக்கு? இப்படித்தான் அவர் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார். டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கிற சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்த போது ஆதரவு கொடுத்தாரு, அதிமுக ஆதரவு கொடுத்தது. மாநில சுயாட்சி பேசக்கூடிய அண்ணாவின் கொள்கையை, அண்ணாவின் பெயரை, அண்ணாவின் கொடியில வந்து அண்ணாவின் படத்தை பயன்படுத்துகிற அதிமுக ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்கிற, அதிகாரத்தை பறிக்கிற சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எதுக்கு கொடுக்கல? அவங்க
எல்லா விஷயத்திலையும் இதில் மட்டும் இல்லை, ஒன்றிய அரசை பாதுகாப்பது, பாஜக அரசை பாதுகாப்பது, அவங்களுக்கு எல்லா வகையிலையும் துணை போவது என்பதைத்தான் கடந்த காலங்களையும் சரி இப்பவும் சரி ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதான் செஞ்சாங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது அதான் செய்யறாங்க. அதனால மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. எடப்பாடி அணுகுமுறை எப்படி இருக்கும், அதிமுக அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி. திரு பாபு முருகவேல், அதாவது சட்டத்தை வந்து இது போன்ற ஒரு விதியை வச்சிருக்குது ஒன்றிய அரசு, தளர்த்த சொல்லி தான் கேட்க முடியும். ஒரு சொன்னது வந்து மழையை வந்து கணிக்க தான் முடியும், ஆனால் பாதிப்புன்றதை வந்து தளர்த்தி கொடுக்க சொல்லி கேட்டால் தளர்த்தி கொடுக்கணும். ஏன் இதே ஒன்றிய அரசு ஒரு முறை பண்ணியிருக்கு, இந்த முறை பண்ண தவறுது. ஏற்கனவே ஒரு முறை இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க ஒரு முறை, இந்த முறை பண்ணலை இது வரைக்கும். அப்போ இன்னொரு விஷயம் கேட்குற, தொடர்ந்து ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை வந்து கூட்டணின்ற பேரில் வந்து மக்களுக்கு எதிரானதை வந்து ஆதரிக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறார்ல. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைத்தேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆரணி சட்டமன்ற தொகுதியிலே ஒரே நாளிலே 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறப்பதற்குண்டான ஆணையை பிறப்பித்து அன்றைக்கு உணவுத்துறை அமைச்சராக இருந்த அமைச்சரை வைத்து நாங்கள் 3 திறந்தோம். ஆனால் இன்றைக்கு 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 1 மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சார்ந்திருக்கிற ஆரணி சட்டமன்ற தொகுதியில் 2 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. 1. இரண்டாவது, 2020-21ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே இருந்த அந்த ஆட்சியிலே ஓராண்டில் மட்டும் 1.80 கோடி டன் நெல்லை கொள்முதல் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக. ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று 53 மாதங்களை நிறைவு செய்திருக்கிறது. இவர்கள் மொத்தமாக கொள்முதல் செய்திருக்கக்கூடிய இந்த 53 மாதங்களில் கொள்முதல் செய்திருக்கக்கூடிய நெல்லின் அளவு 1.94 கோடி டன். ஒரு ஆண்டிலே 1.80 கோடி டன் கொள்முதல் செய்த அந்த கொள்முதலுடைய அளவு 53 மாதங்களிலே கொள்முதல் செய்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இந்த சுற்றுரையிலே மாண்பு முதலமைச்சருடைய சுற்றுரையை பார்க்கிற போது அறுவடை காலத்திற்கு முன்பாகவே அறுவடை செய்து விட்டார்கள்னு சொல்கிறார். இது எப்படி ஒரு எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு முதலமைச்சர் எப்படி இந்த மாதிரி ஒரு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அறுவடை காலங்களுக்கு முன்பாக அறுவடை செய்தோம் என்று சொன்னால் அது நெல்லாகவே இருக்காது, பதராகத்தான் இருக்கும். பதரை கொண்டு போய் நாம் நேரடி நெல் கொள்முதலில் கொடுத்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு விவசாயி காலங்காலமாக தலைமுறையாக விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும் என்கிற தெரிந்ததன் அடிப்படையில் தான் அவங்க கொண்டாடுறாங்க. இந்த விவசாய சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்து விட்டோம், மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விட்டது என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் விவசாய சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தேன் என்று பகிரங்கமாக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். என்னுடைய சிற்றறிவுக்கு எனக்கு புரிதல் இல்லை என்றே நீங்கள் நினைத்துக் கொண்டால் கூட இங்கு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் சகோதரர் ஆலூர் ஷானவாசும் எனக்கு புரிய வைப்பார்கள் என்று சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அந்த சட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அதை மனதில் வைத்துத்தான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, வடநாட்டில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அது வடநாட்டில் இருப்பவர்களுக்கு ஏன் என்று சொன்னால் அவர்கள் கிட்டங்கிகள் கட்டி அதில் கொள்முதல் செய்து அதில் பதப்படுத்தி வைத்து அவர்கள் அங்கே ஸ்டாக் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கள் விற்பனை செய்வதனால் அதனால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி சேலத்தில் பத்திரிகை சந்திப்பில் அவர் சொல்கிறார். இது ஒரு புறம். அதற்கு அடுத்தபடியாக கொள்முதல் நிலையங்களிலே 3 வேளாண் சட்டங்களில் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை, அது ஆதரவு நிலைப்பாடு தான் அதிமுக. எங்களுடைய பொதுச் செயலாளரே எல்லா இடத்துலையுமே சொல்கிறாரு, திரும்ப நீங்கள் அதை போய் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆமாம், நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு உண்டான காரணம் என்னன்னு நம்ம சொல்கிறோம். பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து பொய்யை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் இதையும் நீங்கள் இது மாதிரி சொல்லி வேளாண் பணியாளர்களிடத்திலே வேளாண்மை செய்யக்கூடியவர்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மனநிலை இருக்கிறதோ என்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. எனக்கு தெரியல நீங்கள் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னீங்கன்னா நான் விளங்கிக்கிறேன். நான் உங்கள் மூலமாக நான் விளங்கிக் கொள்கிறேன். இப்போ எதற்கெடுத்தாலும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி பேசுறீங்க இல்லையா? பீகாரிலும் மத்திய பிரதேசத்திலும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்று உலர் களங்களை அமைத்திருக்கிறது இந்த 2 மாநில அரசாங்கமும். அல்ட்ரா வைரஸ் கதிர்வீச்சின் மூலமாக வரக்கூடிய அந்த நெல்மணிகளை 28, 29, 30% ஈரப்பதமாக இருக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை அந்த இடத்துல நீங்க விட்டீங்கன்னா 1 மணி நேரத்தில் பல 1000 டன்னு உலர்படுத்தி வெளியே வந்துடும். அது எப்படின்னா நம்ம அந்த ட்ரை பண்றது மட்டும்தானே தவிர அது உடனே அந்த வருத்துறவோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடாது. அதை நீங்கள் விதை நெல்லாக கூட திரும்ப பயன்படுத்தலாம். அது போன்ற சூழ்நிலை பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே இருக்கிறது. அந்த ஒரு விடயத்தை ஏன் நீங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து நீங்கள் பெற்று இருக்கக்கூடிய இந்த 22% ஈரப்பதத்தை கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிற அனுமதியை நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் கேட்கிற போது அந்த 22% மேலாக ஈரப்பதத்தோடு இருக்கிற அந்த நெல்மணிகளை நாம் ஏன் உலர் செய்வதற்குண்டான அந்த வாய்ப்பை மத்திய அரசாங்கத்திலிருந்து நீங்கள் பெறக்கூடாது? ஒன்று. இரண்டாவது, ஒரு நாளைக்கு 1000 டன் நாங்கள் நேரடியாக கொள்முதல் செய்கிறோம் என்று அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே 800 டன் தான் கொள்முதல் செய்திருப்பதாக அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே இருக்கிறது.
அப்படி நீங்கள் 1000 டன் கொள்முதல் செய்கிற போது விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்திருக்கக்கூடிய அந்த நெல்லை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வருகிற போது பாதுகாப்பாக வைப்பதற்குண்டான அந்த தார்பாய் வசதி கூட அங்க இல்லை. அப்ப கொள்முதல் செய்வார்கள் என்ற அந்த எண்ணத்தின் ஷானவாஸ் கேட்டார் இல்லையா, இப்ப இவ்வளவு மோசமான நிலை இருக்குன்னா ஏன் இந்த நிலையில தானே விட்டுட்டு போனாரா திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்ல. சரி, 53 மாசம் ஆயிடுச்சு, அது ஏன் முடியாது அவங்களால? சரி, நாங்க செய்யல, தார்பாய் நாங்க கொடுக்கல, நாங்க கொள்முதல் பண்ணல, எல்லாமே செய்யல, சரியில்லைன்னு சொல்லி தான் உங்களை கொண்டு வந்தாங்க. 53 மாசமா நீங்க அதே 53 மாதம் கடந்த பிறகு அதே காரணங்களை நீங்க சொல்லி கொண்டு இருப்பீர்களா? வெக்கமா இல்லையா அது திரும்ப திரும்ப நீங்க சொல்றதுக்கு? அது பதில் அவர் சொல்லுவார். இன்னொன்னு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரே நிமிஷம் நீங்க சொன்னதுனால அது சாகுபடி காலத்திற்கு முன்பே வந்து அறுவடை செய்து விட்டதாக சொன்னாங்க. முதலமைச்சருடைய சுற்றறிக்கையில் அதுல அந்த மாதிரி இல்லை. உடனே சாகுபடி காலத்திற்கு முன்பாகவே ஏன் அறுவடை செய்யவில்லை என்றெல்லாம் அதிமேதாவித்தனமாக வந்து அரசியல் செய்தார் பச்சை தொண்டு பழனிசாமி. எதிர்க்கட்சி தலைவர் அந்த மாதிரி கோரிக்கை வச்சாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. சாகுபடி காலத்துக்கு முன்னாடி வந்து சாகுபடி செஞ்சோன்னு வந்து முதலமைச்சருடைய அறுவடை வேற. நான் சொல்றது அறுவடை காலத்துக்கு முன்பாக. சாகுபடிங்கிறது வந்து நம்ம கிராப் வந்து கல்டிவேஷன். ஆமா, நம்ம அறுவடைங்கிறது வந்து இறுதியா நம்ம நெல் எடுக்கிறது விஷயம். இப்போ உங்களுக்கு அந்த கொள்முதல் செய்வதற்கு உண்டான இடம் இல்லாதனால ரோட்லயே வந்து வைக்கிறாங்க. ரோட்ல வைக்கும்போது ரோட்ல இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அரசாங்கத்தாலும் கொடுக்க முடியாது. அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைத்திருக்கிறது, இந்த இடத்தில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த நெல்லை நீங்க அங்க வச்சிருங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அங்க வச்சிட போறாங்க. அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இல்லை, தார்பாய் போட்டு மூடுவதற்கு உண்டான வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்படி ரோட்ல இருக்கும்போது மழை பெய்ய தான் செய்யும். ஷானவாஸ் சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறேன், நான் மழை நம்ம கேட்டு வராது, அது எப்போ வருதா வரதான் செய்யும். அப்போ வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் அதை நெல்களை பாதுகாப்பாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் மழை எப்போ வேணா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலம் தாழ்த்தி கூட நீங்கள் கொள்முதல் செய்து கொண்டு அதற்குண்டான விலையை நீங்கள் விவசாய இடத்துல கொடுக்கலாம். ஆனால் அது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாத போதுதான் இது போல முளைச்சிருச்சு. சரி, முளைச்சிருச்சா, ரைட். இது நிச்சயமாக அரசாங்கத்திற்கு இந்த தகவல்கள் உடனடியாக சென்று சேர்ந்திருக்கும். ஆனால் யாருமே அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்க நேராக போய் பார்க்கிறார். எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் இந்த இடத்துல களத்திற்கு நேராக செல்கிறார். நேராக சென்று கூட இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் நேராக சென்று நெல்மணிகளை கையில் எடுத்து பார்த்தாரோ அந்த பகுதிகளுக்கு அவரால் செல்ல முடியவில்லை. மாறாக ரயில் பெட்டிகளிலே அந்த நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்களை வேறு மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த பணியில் இடத்துல கொடியசைச்சு அவர் துவக்கி வச்சுட்டு வந்துட்டாரு. அங்கேருந்து எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இப்போ நெல் வந்து ஈரம் ஆயிடுச்சு, விவசாயிகள் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டிபிசியோ இல்லை எந்த இடத்துல ப்ரொக்யூர் பண்ணணும்னு 22% உயர்த்தி தரணுமா வேண்டாமா? அதாவது இந்தியா முழுவதுமாக ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த ஒரு சட்டத்தை நாம் அதுதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, இந்த 22% ஈரப்பதத்தை நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்கிற போது அதற்கு முன்பாக ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது வேறு மாநிலங்களிலே. பீகார், மத்திய பிரதேசங்களிலே 26-27% ஈரப்பதத்தோடு வரக்கூடிய அந்த நெல்மணிகளை உலர் கலன்களை வைத்து ஒரு மணி நேரத்திற்கு பலாயிரக்கணக்கான டன் நெல்களை உடனடியாக உலர்த்தி கொடுக்கக்கூடிய அந்த வசதி அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அல்ட்ரா வயலட்ஸ் வச்சு அந்த வசதியை ஏன் தமிழ்நாட்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஏன் தமிழ்நாட்டில் நான் வசதியை உருவாக்கணும்னு சொல்றீங்க. இதே ஒன்றிய அரசு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு முறை வந்து இந்த தளர்வு கொடுத்துருக்கு. பல மாநிலங்களில் இந்த மாதிரி வெள்ளம் பாதிப்பெல்லாம் வரும்பொழுது அந்த மாநிலங்களில் வந்து இது போன்ற மாய்ச்சர் கண்டென்ட்டை உயர்த்தி தருவதற்கான அனுமதி, சிறப்பு அனுமதி கேட்கும்பொழுது பண்ணி தர்றாங்க. இதற்கு முன்பு தமிழ்நாட்டிலேயே இந்த பாஜக அரசு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கே பண்றது. இந்த முறை பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் பொழுது ஏன் வந்து பண்ண மறுக்கிறார்கள்ன்ற ஒரு கேள்வியை ஒன்றிய அரசின் சார்பில் வந்து அதிமுக சார்பாக வைக்கணுமா இல்லையா? சார்பு எடுக்கு எனக்கும் அந்த காரணம் இருக்கிறது, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, தன்னுடைய சுற்றுச்சூழலை இந்த 22% ஈரப்பதத்தை உயர்த்தி வழங்குவதற்கு மத்திய அரசாங்கம் மறுத்திருக்கிறது, நாங்கள் கேட்ட கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது சொன்னால என்னென்ன காரணங்களுக்காக நிராகரித்திருக்கிறது என்று முதலமைச்சர் சொன்னார் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்வதற்கான வசதி வாய்ப்பாக இருக்கும். நான் ஒரு கோரிக்கை வச்சேன், அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. ஏன் நிராகரித்திருக்கிறார்கள்? என்ன ஏதாவது ஒரு ஜென்ரலா ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்ராஸ் த டேபிள் டக்குன்னு இந்த பேப்பரை தூக்கி போடக்கூடிய விடயமாக இருக்காது. ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறது என்ற போது அதற்கான சில காரணங்களை சொல்லித்தான் நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4 ரீசனாவது நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த காரணங்களுக்காக நாங்கள் 22% உயர்த்தி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காரணங்கள் என்ன என்று முதலமைச்சர் அவர்கள் பொதுவெளியிலே சொல்லானர் என்று சொன்னால் அது அந்த காரணம் விவசாயிகள் பக்கத்தில் நியாயமாக இருக்கிறது போது அவருக்கு கிரெடிட் கூட தான் செய்ய போகுது. வெறுமனே நீங்க நிராகரிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன காரணத்துக்காக? விவசாயிகள் பக்கம் நியாயம் இல்லாதனால தான் ஒன்றிய அரசு நிராகரிச்சிருச்சா? இப்போ விவசாயிகள் பக்கம் நியாயம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான் என்னைக்குமே. என்று சொன்னால் விவசாயம் அறுவடை பண்ணி கொண்டு வரதை அவன் உலர்த்தி கொண்டு வர முடியாது, அதுக்கு உண்டான இடமும் இங்க இல்ல. ஒரு திடீர் விவசாயிகளை பாதுகாப்பது அது மாநில அரசாங்கமா இருக்கட்டும் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும். அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. நம்ம கேள்வி என்பது இப்ப நடந்துருச்சு, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸ், நீங்களே சொன்னீங்க மழை யாரை கேட்டும் வராது, யாரையும் கேட்டு வராது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில ஒன்றிய அரசு உதவிக்கரம் நீட்டணுமா வேண்டாமா?
அதுதான் சொல்றேன் நான். அதாவது எப்படின்னா நீங்க என்ன காரணத்துக்காக சொன்னாங்கன்னா அப்ப காரணம் நியாயமில்லாத காரணமாக இருக்கிற போது நிச்சயமாக நாம மத்திய அரசாங்கத்தில் கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தமிழக விவசாயிகள் பெண்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நிற்கும். நீங்க பொதுவா நீங்க மறுத்துட்டாங்க, நாங்க கொடுத்த கோரிக்கை நிராகரித்து விட்டார்கள் சொன்னா என்ன காரணத்துக்காக நிராகரித்து இருக்கிறார்கள்? காரணத்தை நீங்க சொன்னீங்கன்னா அவங்களும் சேர்ந்து வந்து குரல் கொடுக்க தயாரா இருக்கோன்றது ஒன்று. இன்னொன்று வந்து தமிழ்நாடு விவசாயிகளோட நலன் பத்தி தான் அவங்க பேசுறாங்க. அதை நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டேன். பல்வேறு விஷயங்கள் ஸ்டானவாஸ் அவர்கள் கூட வேறு சில விஷயங்கள் அவர்கள் ஆதரித்ததெல்லாம் கூட ஒன்றிய அரசனுடைய நிலைப்பாடு, டெல்லி அரசனுடைய அதிகாரத்தை பறிப்பதெல்லாம் சொன்னாங்க, கேட்டிருப்பீங்க. இல்லை, எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய நண்பர் பாபு முருகவேல் அவர்கள் அவருடைய சொந்த தலைவருடைய பேட்டியை கூட பார்க்காம இங்கே வந்து எங்கள் தலைவர் சொன்னாருன்னு சொல்கிற அபத்தத்தை நினச்சி சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாரு, அறுவடைக்கு முன்னாடி அந்த காலத்துக்கு முன்னாடியே அறுவடை செஞ்சுருக்கணும்ல, அப்படி செஞ்சுருந்தா வந்து ஈரப்பதம் வந்திருக்காது இல்லைன்னு சொன்னது ஆகச்சிறந்த அறிவாளி பச்சை துண்டு பழனிசாமி தான், அவங்க தலைவர் தான். அதைத்தான் சுட்டி காட்டி பேசுறாரு. அதைத்தான் சுட்டி அவர் அதுதான் சொல்கிறேன், வந்திருக்கிற அதிமுகவின் பிரதிநிதி அவங்க தலைவர் பேசுனதையே எங்கள் தலைவர் பேசினாருங்கிறாரு. ரெண்டாவது இன்னொரு குண்டை தூக்கி போட்டாரு, எங்கள் ஆட்சியில் வந்து ஓராண்டில் 1,80,00,000 மெட்ரிக் டன் வந்து நாங்கள் வந்து சாகுபடி செய்தோன்னு. நான் சவால் விடுறேன் பாபு முருகவேலுக்கு, நீங்கள் போய் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு 8 மணிக்கு மேலே அந்த தரவு நீங்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அப்படி ஓராண்டில் 1,80,00,000 மெட்ரிக் டன்னை வந்து நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டுங்க. அப்படி காட்டலைன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறதையும் இந்த அவையில் சொல்லணும். நான் புள்ளிவரங்களோடு சொல்லுகிறேன், அதிமுகவினுடைய ஆட்சி காலம் 2012 2021 வரைக்கும் அந்த 10 ஆண்டுகளில் இவர் சொன்ன 1,80,00,000 கூட கிடையாது, 1,79,81,352.10 மெட்ரிக் டன் தான் 10 ஆண்டுகள்ல. இந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய விவசாயம் வந்து புள்ளிவரத்தின் அடிப்படையில் 1.36% தான். ஆனால் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு பொறுப்பான செயல்படக்கூடிய இந்த விவசாயியுடைய வேங்கை மைந்தர் என்று சொல்லக்கூடிய MRK பன்னீர்செல்வம் அவர்கள் உழவர் நலம் மற்றும் விவசாயத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு 5.66% நாங்க உயர்த்தி இருக்கோம். முடிச்சறேன் இந்த பாயிண்ட் மட்டும் கேட்கல, நான் முடிச்சறேன் கேட்ற ஒரே நிமிஷம். திரு பாபு முருகவேல், நீங்க சொன்னீங்க 1.8 கோடி 80 கோடி டன் வந்து ப்ரொக்யூர் பண்ணாங்கன்னு. அவரும் புள்ளி வர சொன்னார். நானும் வந்து இந்த செய்திகளில் பார்த்தேன், இந்தியன் எக்ஸ்பிரஸும் சரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் இருக்குது சரி. 2016 2021 வரைக்கும் 1.13 கோடி தான் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்கு 4 ஆண்டுகளில். 1.8 கோடின்றது ப்ரொக்யூர் ஆகலை. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஆண்டில் ப்ரொக்யூர் ஆனதாக சொன்னீங்க. 2020-21 ஆண்டில் மட்டும் அவ்வளோ பேடின்னு. ஆமாம், எல்லா தரப்பு செய்திகளையும் பார்த்துட்டு அஃபிஷியல் ரிலீஸில் அதிகாரப்பூர்வமாக அரசு வெளியிட்ட செய்தியின்படியே 2016 21 வரைக்கும் 1.1351 அதாவது 1,13,51,469 டன்னு தான் ப்ரொக்யூர் ஆயிருக்கு. இல்ல நான் இப்ப நீங்க அதுதான் பொய்ன்னு தான் நான் சொல்றேன். புள்ளிவரத்தோட இருங்க, அதை ஏன் திரும்ப போய் அவர்கிட்ட கேட்குறீங்க? அவருக்கு தரவு இல்லை. ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் நாங்கள் செய்திருக்கிற சாதனை 1,93,28,109 டன். இந்த 2 புள்ளிவரமும் எங்க வந்துச்சு அப்படின்னா, பாபு முருகவேல் நிறைய படிக்கக்கூடியவர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் வந்துச்சு. அந்த ஆர்டிக்கல்ல இந்த சாகுபடியை வச்சு அரசியல் பண்றாரு எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல்ல ஒரு 2 புள்ளி வரம் வைக்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல குறுவை சாகுபடி எவ்வளோப்பா பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறப்ப வெறும் 4 லட்சம் மெட்ரிக் டன் தான். இந்த ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில குறுவை சாகுபடிங்கிறது இந்திய வரலாற்றிலேயே யாரும் செய்ய முடியாத சாதனை. 14.11 லட்சம் மெட்ரிக் டன்னை எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் வேளாண் விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். சார், இது மட்டும் சாதனை இல்லை சார். இந்தியாவிலேயே இந்த ஆண்டு இந்தியாவிலேயே கேழ்வரகு உற்பத்தியில் முதலிடம். அதை போலவே நீங்க கரும்பு உற்பத்தி, சிறுதானிய உற்பத்தி, எண்ணெய் வித்துக்கள் இருக்குல்ல, இந்தியாவிலேயே 2வது இடம். 3வது இடம் பாத்தீங்கன்னா நிலக்கடலையில சிறு குறு பயிர்கள்ல 3வது இடம். அது தலைவர்கள் வந்து அந்த கேள்வி எழுப்புனாங்க. நீங்க இந்த தடவை வந்து மழை நல்லா இருக்கு, ஸ்டோரேஜ் மேட்டூர்ல நல்லா இருக்கு, ஏக்கரேஜும் குறுவை ஜாஸ்தியா இருக்குன்னு தெரியும் பொழுது அப்போ டிபிசி நிறைய நேரடி கொள்முதல் நிலையங்களை வந்து அதிகப்படுத்தி இருக்கணும். சரியான தயார் நிலையில் இருந்து அந்த ஈரப்பதத்தை வந்து உயர்த்த சொல்லி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்காது. நெல் வந்து மழையில பாதிக்கப்பட்டிருக்காதுன்றத வைக்கக்கூடிய விமர்சனம் சேர்ந்தே வருது இல்லை? எக்ஸாக்ட்லி சார். நீங்க
ஒரு கட்டமைப்பு வந்து 4 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதலுக்கு தான் ஒரு கட்டமைப்பை விட்டுட்டு போனாங்க. இந்த ஆண்டு எக்ஸசிவ் ஹார்வெஸ்டிங்ல அந்த பாடிக்காக 1932 நேரடி கொள்முதல் நிலையங்களை உருவாக்கியது திராவிட மாடல் அரசாங்கம். இந்த ஆண்டு கூடுதலாவா? ஆமா, இந்த ஆண்டு கூடுதலா 1932 நேரடி கொள்முதல் நிலையங்களை உருவாக்கி இருக்கோம். ரெண்டாவது சார், இப்ப குறுவை சாகுபடினா நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா காலங்கள்லயுமே குறுவை சாகுபடினா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், திருச்சி இது மட்டும்தான் குறுவை சாகுபடி. இந்த ஆண்டு அதை கடந்து ஏனைய 29 மாவட்டங்களிலும் குறுவை சாகுபடிக்கான ஊக்குவிப்பு திட்டத்தை செயல்படுத்தி 132.17 லட்சம் கோடியை கொடுத்து உற்பத்தியை பெருக்கி இருக்கோம். நான் தான் சொல்றேன், இவங்க ஆட்சியில 4 வருஷத்துல, எடப்பாடி ஆட்சியில 4 மெட்ரிக் டன் சார், இந்த ஆண்டு மட்டும் 14 லட்சம் மெட்ரிக் டன். ஒரு விவசாயியினுடைய நிலை உயர்ந்திருந்தா தானே உற்பத்தி உயரும். அப்படி உற்பத்தி உயர்கிற போது நாங்க கொள்முதலை கொண்டு வரோம். இவர் சொன்னாரு கொடி ஆட்டிட்டு போனாருன்னு. கொடியை சும்மா ஆட்டல, நீங்க ஒரு ட்ரெயினுக்கு கூட கொடியாட்டல. காமராஜ் உணவுத்துறை அமைச்சரா இருந்தார், ஒரு ட்ரெயின் கூட ஃபுல்லாய் போவாது சார். 3 ட்ரெயின் ஒரே நேரத்தில் மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போனத வரலாற்று சாதனை. 3 ட்ரெயின் ஃபுல்லா போச்சு. அப்ப எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இப்ப நம்முடைய கோரிக்கை என்பது, நீங்க உங்க சாதனையும் வைங்க, நான் என் சாதனையும் வைக்கிறேன். நீங்க மடுவுக்கு மலைக்குமான வித்தியாசத்தை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நான் அதுக்கு வரல. என்னுடைய கேள்வி சார், வடநாட்டு விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டா எங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? தஞ்சாவூர்ல இருந்து, திருவாரூர்ல இருந்து, அரியலூர்ல இருந்து, நாகப்பட்டினத்துல இருந்து, எல்லா ஊர்ல இருந்தும் அரை நிர்வாணமா மண்டை ஓட்டோட விவசாயத்துடைய நெல்மணிகளை புடிச்சுக்கிட்டு தமிழக விவசாயிகள் போய் ட்ரெயினா போய் நின்னானே சார். நின்னான்ல, அவன் விவசாயி இல்லையா? கேட்போம். அரை நிர்வாணமா அடிச்சு துரத்தப்பட்டார்கள் விவசாயிகள். அங்க போக முடியாது. இந்த மோடி கொடூர சர்க்காரால் வந்து முள்வேலி போட்டீங்கல்ல சார். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? விவசாய வேளாண் சட்டம் சரி, மோடியை திரும்ப வாங்கிட்டாரு. அவருக்கு அடிமை சேவகம் செய்கிற எடப்பாடி இப்பவும் சொல்றாரு நல்லதுங்கிறாரு. இந்த கேள்வி 8 கோரிக்கை வச்சீங்கல்ல, 8 கோரிக்கை வச்சீங்கல்ல, நீங்க விவசாயி நாடகம் அடிக்கிறீங்கல்ல, மோடிட்ட கொடுத்துருக்கணுமா இல்லையா? கேட்போம். திரு டிஆர்கே, அதாவது இது தொடர்பாக தொடர்ந்து பல கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க, விரிவாக பார்க்கக்கூடியவர். டிஆர்கே, பிரச்சனை எல்லோருக்கும் ஏற்கனவே நல்லா தெரிந்தது தான். இந்த மாய்ச்சர் கண்டென்ட்டை உயர்த்த சொல்லி கேட்பதில் இருக்கக்கூடிய கோரிக்கையில் நியாயம் இருக்கா, இல்லை அதை முன்பே செய்திருக்கலாம்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது சரியா? அதே ரெண்டாவது அதிமுக இது போன்று தொடர்ந்து ஒரு ஒன்றிய அரசு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பது கூட்டணி தர்மத்தால் எடுப்பதுன்றது ஒரு பெரிய சங்கடத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துதான். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் நீங்கள் அந்த ஈரப்பத இது உயர்த்தி கேட்பது என்பது காலங்காலமாக கேட்டு வந்திருக்காங்க. இது இன்டர்நெட்டில் முன்னெல்லாம் இது பண்ணாங்க. நான் இதை பற்றி ஒரு 10 நாள் முன்னால் எழுதின பொழுது கூட, நான் விசாரித்த பொழுது அந்த அதிகாரிகள் மத்தியில் அது அவர்கள் அந்த உயர்த்த வேண்டும் என்ற கருத்துக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பட் எனியாவ் மந்திரி லெவலில் போயிருக்கு. மந்திரி அவர் இன்ஃபேக்ட் அவரையும் நான் தொடர்பு கொள்ள முயன்றேன். அவர் என்ன தொடர்பு கொள்ள முயன்ற போது முடியல. பட்டு கடைசியில் என்னமோ அவர் என்னோட பேசலை. அப்புறம் பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த நாள் வருது, ரிஜெக்டட் அப்படின்னு வருது சிஎம் ஸ்டேட்மெண்ட் மூலமாக. ஸோ எனக்கு அது ஆச்சரியம்தான். ஓகே, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வேணும் டிஆர்கே. அதாவது ஒன்றிய அரசினுடைய யூனியன் கவர்மெண்டினுடைய அதிகாரிகள் உயர்த்த தயாரா இருந்தார்கள், ஆனால் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அதற்கு தயாரா இல்லை அப்படின்றத சொல்ல வரீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம மத்திய அரசோட தான் பேசினேன், நான் அதிகாரிகளோட தான் பேசினேன். அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இதுவாக தான் வந்திருக்கு. நான் டீம் வந்தாங்களே, 2 வாரங்கள் ஆகிவிட்டது. என்ன நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க? இன்னும் ஏன்னா குறுவை இது கொள்முதல் இது முடித்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் ஏன்னா அந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லி எவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணுறாங்கங்கிறது. அது குறைந்து கொண்டு வருகிறது. அதனால் நீங்கள் இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணலைன்னா அது விவசாயிகளுக்கு இது இல்லை எங்களுக்கு தெரியும். பட் ஒரு மாதிரி எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் உயர்த்தி சொல்ல தான் வந்ததுன்னு அப்படி தான் சொன்னார் ஒரு அதிகாரி. பட் எனியாவும் அது அரசாங்க முடிவு. ஒரு ஓகே, மந்திரி தான் எடுக்கணும்னு சொன்னார். அவர் அந்த முடிவை மந்திரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். பட் மந்திரி கிட்டலேருந்து வந்தது அப்படி தான் போல் இருக்கு. அதனால தான் அவர் என்னோட பேசுவதற்கு தவிர்த்திருக்கார். அவருக்கு முதல்ல என்னையும் ட்ரை பண்ணிடுறாரு கான்டாக்ட். பட் நான் ஃபோன் எடுக்க முடியல. அப்புறம் நான் திருப்பி பண்ணும்பொழுது அவர் பேசலை. அப்புறம் தென் அடுத்த நாள் இந்த முடிவு வந்தது. எனக்கு அதில் ஆச்சரியம்தான். ஏனென்றால் பஞ்சாப்லேயும் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க.
ஸோ அதனால் அவங்க தமிழ்நாடுக்கும் பஞ்சாபையும் ரெண்டுமே வந்து பாஜகனுடைய எதிர்க்கட்சிகள் ஆள்கின்றன. அதனால் நம்ம இந்த தரம், ஏன்னா பஞ்சாப் வந்து தமிழ்நாடை விட பல மடங்கு அரிசி உற்பத்தி செய்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல. ஓகே, அதில் அவங்களுக்கு ஃபைனான்ஷியலாக இன்னும் நம்ம இது கொடுக்க வேண்டியிருக்குன்னு நினச்சாங்களோ இப்போ தெரியல. பட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் கூட அந்த நீங்கள் அக்செப்ட் பண்ண தேதியிலிருந்து தான் நீங்கள் 22%. நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-16 லட்சம் டன் கொள்முதல் பண்ணீங்க இல்லையா, அது வந்து 17% தான் கொள்முதல் பண்ணியிருப்பாங்க, 17% தான் பண்ணியிருப்பாங்க. இனிமே பண்ணுறது தான் அது மிஞ்சி போனால் ஒரு, ஏன்னா இப்போ குறுவை சீசன்லாம் முடிய போகிறது, இப்போ வந்து சம்பா போயின்னு இருக்கு. அதனால் வந்து மிஞ்சி போனால் ஒரு 2-3 லட்சம் டன் தான் வேணால் 22 தான் வந்திருக்கலாம். பட் அந்த ஒரு அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. ஸோ அது வந்து எனக்கு ஆச்சரியமான விஷயந்தான். இது வந்து இதில் அவங்க பட் என்னவே தெரியல, அது பஞ்சாபுக்காக பஞ்சாபியும் மனசில் வைத்துக்கொண்டு இந்த முடிவு எடுத்தார்களா என்று தெரியவில்லை. ஏன்னா பஞ்சாப்ல என்ன முடிவு எடுத்தார்கள் ஒரு அரசியல் தெரியல. ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட முடிவுன்றதான் நீங்க வந்து நான் நீங்க சொல்றதுல இருந்து இன்ஃபர் பண்ண முடியுது. அப்படிதான் ஒரு சந்தேகிக்க வேண்டியிருக்கு. நிச்சயமா. அப்போ அடுத்ததாக முதலமைச்சர் சொல்லக்கூடிய இருக்குன்னு சொல்லல, சந்தேகிக்க வேண்டியிருக்கு. ஆமா, அந்த சந்தேகம் தான் எழுது. ஏன்னா உறுதிப்பட எதையும் வந்து காரணமாக வந்து சொல்லாத வரைக்கும் உறுதிப்படுத்த முடியாது. அப்போ நம்ம முதலமைச்சர் சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, இது போன்ற விஷயங்கள்ல ஒன்றிய அரசுக்கு சார்பான ஒரு நிலைப்பாடு எடுப்பது அப்படின்ற அது போன்ற ஒரு குரல் கொடுப்பது என்பது அதிமுகவிற்கு ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமாகாதா? முதலமைச்சர் வைக்கக்கூடிய விமர்சனம் வேளாண் பெருமக்களுக்கு எதிராக அதிமுக இருக்குன்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்காதா? இல்லை, கூட்டணியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சி அது ஆளுங்கட்சியாக மத்தியில் இருக்கும் பொழுது அந்த நீங்கள் அதோட நிலைப்பாடோடு சேர்ந்து போக வேண்டி இருக்கும் பொழுது அது கூட்டணியில் இருந்தீங்கனாலே அந்த தர்ம சங்கடம் இருக்கத்தான் இருக்குது. அது வந்து இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்ல விரும்பலை, அது இருக்கத்தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கூட சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன், ஆனால் அவங்க அதுக்கு ஒரு அறிக்கை விட்டார்னு நினைக்கிறேன், 22% உயர்த்துங்க அப்படின்னு அவர் எடப்பாடி அவர்கள் சொன்னார்கள். பட் வந்து அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். ஏன்னா இப்போ இது வந்து நேரடியாக விவசாயிகளை பாதிக்கின்ற விஷயம். ஓகே, திமுக அரசினுடைய செயல்பாடுகளில் குறை இருக்கலாம், குறை இல்லாமல் இருக்கலாம், அது உங்களுக்குள்ளே இருக்கிறது, தமிழ்நாட்டுக்குள்ளே பேசிக்குவாங்க. பட் இது சொல்லும் பொழுது நீங்கள் அதில் வந்து, ஏன்னா மற்ற மாநிலங்கள்லேயும் மற்ற கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் வந்து மாநிலத்துக்குள்ளே நல்லா பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அதில் ஒன்றும் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் குறை வைக்கிறது இல்லை மற்றவங்களோட. பட் இந்த மாதிரி விஷயம் போகும்போது அவங்க ஒருமித்த கருத்தில் தான் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் அவர் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கலாம். அதாவது ஏன்னா இப்போ இதனால் ஒன்றும் எந்த ஒரு கூட்டணி இதனாலலாம் முறிய போகிறது இல்லை, முறியறதுக்கு யாரும் விரும்பவும் போகிறது இல்லை, அதாவது அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அதனால் அதில் அவர் சொல்லி அந்த தர்ம சங்கடம் ஆனால் இருக்குங்கிறது உண்மை, அதை நான் மறுக்கலை. பட் அது எல்லா கட்சிகளுமே திமுகவும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அந்த தர்ம சங்கடத்தை உணர்ந்திருக்கிறது, இப்போ அஇஅதிமுக உணர்றாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இந்த தமிழ்நாட்டு சம்பந்தமான இந்த மாதிரி ஒரு நேரடியாக விவசாயிகளை பாதிக்கின்ற விஷயங்கள்ல, நேரடியாக மக்களை பாதிக்கின்ற விஷயத்தில் வந்து தங்களோட நிலைப்பாடு அவங்க தெளிவாக ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்கிறதுல வந்து யாரும் அதை தவறுதலாக நினச்சிப்பாங்கன்னு நான் நினைக்கல. பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். திரு முனவர் பாஷா அவர் சொல்லக்கூடியது வந்து அதிகாரிகள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வந்து பார்த்துட்டு போய், நான் அமைச்சர் வேண்டாம் என்று ஒரு அரசியல் ரீதியான முடிவெடுத்தது போல தெரிகிறது அப்படின்ற ஒரு என்ன சந்தேகத்தை எழுப்புறார். இதை தவிர்த்திருக்க கூட செய்யலாம் அப்படின்ற. அதாவதுங்க, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஈரப்பதம் 22 விழுக்காடு உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் கூட டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர், எனவே ஈரப்பதத்தை 22% உயர்த்தி தர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள் அதிகாரிகள் அதற்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள் என்ற கருத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் அமைச்சர் அவர்கள் அதை நிராகரித்திருக்கிறார் என்பதையும் சொல்லியிருக்கிறார். ஆனால் கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற அதிமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் ஈரப்பதத்தை 22% உயர்த்தி தர வேண்டும் என்ற கருத்தை அழுத்தமாக சொல்லியிருப்பதோடு அல்ல, எங்களுடைய தலைவர் வாசன் அவர்கள் வேளாண் துறை அமைச்சரையே நேரிலே சந்தித்து வலியுறுத்துவதற்காக டெல்லிக்கும் சென்றிருக்கிறார். எனவே எங்களை பொறுத்தவரை தமிழகத்து விவசாயிகள் இதில் அரசியலுக்கு இடமே இல்லை. தமிழகத்துடைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் அது தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பாதிப்பு என்ற உணர்வோடு தான் எடப்பாடியாரும் செயல்படுகிறார், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் அரசியல் என்பதற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ரெண்டு கட்சிகளும் நீங்களும் விவசாயிகளுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்கீங்கன்றீங்க. அப்போ நீங்கள் நேரடியாக போய் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கையை விவசாயிகளுடைய நிலையை பார்த்துட்டு தான் வந்து திரு வாசன் அவர்கள் போய் கோரிக்கை வச்சிருப்பார், டெல்டாவை சேர்ந்தவர்.
ஒன்றிய அமைப்பு சேர்ந்த கமிட்டி வந்துட்டு போச்சு, டீம் வந்து பார்த்துட்டு போய் அவர்களும் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா களத்தில் அந்த பாதிப்பு இருக்குன்றதுனால தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க அறிவிச்சதை வந்து ஏத்துக்காம தான் நேரில் போய் பார்த்து முறையிடுவதற்காக போயிருக்காரு. அப்போ அதை மறுக்குது ஒன்றிய அரசு அப்படின்னா, அமைச்சர் சார்பில் வந்து அவர் அமைச்சர் நிலையில் அதை மறுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராகத்தானே வந்து உங்களுடைய விமர்சனமோ இல்லை கோரிக்கைகளோ வைக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசுக்கு எதிராக இல்லை சார், இதில் நடைமுறை சிக்கல்களை எடப்பாடியார் தெரிவித்திருக்கிறார். இந்த கொள்முதல் செய்ததில் ஏற்பட்ட குளறுபடிகளை அவர் எடப்பாடியார் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த ஈரப்பதம் 17% 22% உயர்ந்ததற்கான காரணத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஈரப்பதம் 22% உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் அவரும் முன்வைத்திருக்கிறார், தமிழ் மாநில காங்கிரசும் முன்வைத்திருக்கிறார். நீங்க வலுவா முன்வைக்கிறீங்க சார், நம்ம கேட்கறது நீங்க வந்து அதுல ஒரு நியாயம் இருக்கிறனால தான் ரெண்டு கட்சிகளும் நீங்களும் எல்லோரும் போலயும் வந்து கோரிக்கை வைக்கிறீங்க. அப்போ ஒன்றிய அரசு வந்து அதிகாரிகள் ரெக்கமெண்ட் பண்ணியும் நிராகரிக்கு அப்படின்னா, அப்போ வந்து ஏன் வந்து அதை மறுபரிசீலனை செய்யக்கூடாது? அந்த கோரிக்கை அங்கதானே வைக்கணும். நீங்க வந்து ஏன் நினைஞ்சு போச்சுன்ற கோரிக்கை வைப்பதை விட பாஜக ஒன்றிய வந்து வேளாண்துறை அமைச்சர் மறுபரிசீலனை செய்வதற்காகத்தான் மத்திய அமைச்சரை சந்தித்து முறையிடுவதற்கான முயற்சியில் தலைவர் வாசன் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இப்போ ராமகிருஷ்ணன் சொன்னதைப் போல மற்ற பிரச்சனைகளிலே மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் ஓரணியிலே நின்று உரிமைக்காக குரல் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழகத்திலே உருவாகாமல் இருக்கிறது. அது உருவாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசியல் வேறு, தமிழகத்தின் நலன் என்பது வேறு. அந்த அடிப்படையிலே இப்பொழுது மரியாதைக்குரிய முதலமைச்சர் கூட இந்த பிரச்சனையை எல்லோரையும் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியிலே தான் அவர் ஈடுபட்டு இருக்க வேண்டுமே தவிர எடப்பாடியாரை விமர்சிப்பதன் மூலமாக இந்த பிரச்சனையிலே அரசியலாக்கக்கூடாது. தனிமைப்படுத்துவதன் மூலமாக நிராகரிச்ச ஒன்றிய அரசு வந்து கேள்வி எழுப்பாம மாநில அரசு கிட்ட நீங்க ஏன் வந்து இது பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டா, அப்ப அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பதிலுக்கு வந்து அரசியல் ரீதியான எதிர்வினை தானே வரும். ஒன்றிய அரசை வலியுறுத்தி தான் அவர் 22% உயர்த்தி தரணும்னு கேட்டிருக்காரு. தமிழ்நாடு விவசாயிகளுடைய கோரிக்கையை மறுத்துருச்சு ஒன்றிய அரசு. அப்போ வந்து விமர்சனத்தையும் இல்ல வந்து கண்டனத்தை வந்து ஒன்றிய அரசுக்கு தானே பதிவு பண்ணணும். இப்போ உழைப்பாளர் திருத்த சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வருது. அதை வந்து சட்டப்பேரவையில் கூட்டணியாக இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் எதிர்த்ததுக்கு அப்புறம் அது திரும்ப பெறப்படுது. டீம்டு யூனிவர்சிட்டி பில் இப்போ வரதா இருந்தது, அதை எதிர்த்தாங்கன்னா அதையும் திருப்பி வாங்கிட்டாங்க. அப்போ கூட்டணியில் இருந்தப்போ அவர்கள் எதிர்க்கிறார்கள், திருப்பி பெறப்படுதுன்னா இங்க கூட்டணியில் இருக்கும்போது ஒன்றிய அரசு கோரிக்கை வச்சு அது ஏற்கப்படணும் இல்ல. ஒன்றிய அரசு சார் இப்போதான் நிராகரிச்சிருக்காங்க. அவர் 22% உயர்த்தி தரணுன்ற கோரிக்கை முன்வைத்திருக்கார் எடப்பாடியார். நாங்களும் தமிழ் மாநில காங்கிரசும் வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக அதை உயர்த்தி தரணுன்றதுல அழுத்தமாக நாங்கள் இருப்போம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இதில் அரசியலே தேவையில்லை. அது திமுக விவசாயியா இல்லை அதிமுக விவசாயியா தமாக விவசாயம்லாம் பார்க்க முடியாது. எல்லாரும் விவசாயி தான். அவன் சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனால் அந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியாகத்தான் எடப்பாடியாரும் இருக்கிறார், தமிழ் மாநில காங்கிரசும் இருக்கிறது. முதலமைச்சர் எடுக்கின்ற அந்த முயற்சிகளுக்கு நேரடியாக அவரோடு சேர்ந்து குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் தனிப்பட்ட முறையிலே அதை வலியுறுத்தி நிறைவேற்றக்கூடிய முயற்சியிலே தான் நாங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே தவிர இதில் அரசியல் செய்வதற்கான அவசியம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி. திரு ஷானவாஸ், திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் சரி, திரு மனோகர் பாஷா அவர்கள் பேசியதும் சரி, நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அரசியல் செய்வதற்கு இடமில்லை, நாங்களும் அவர்களோடு ஒற்று போகிறோம். ஆனால் திரு ராமகிருஷ்ணன் அவர் முக்கியமான புள்ளியை தட்டார். ஒரு சந்தேகம் எழுது, அரசியல் காரணத்திற்காக இது மறுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவர் நேரடியாக செய்தி தொடர்ந்து அதை கவனிக்கக்கூடியவர், அதை பற்றி கட்டுரை எழுதக்கூடியவர். அவர் சொல்கிறார் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டார்கள், வந்து பார்த்துட்டு போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம மாய்ச்சர் கண்டென்ட்டை 22% ஈரப்பதத்தை உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அமைச்சர் மட்டத்தில் வந்து அது மறுக்கப்பட்டிருக்கு. அரசியல் காரணமோ இங்கும் பஞ்சாபுக்கும் செய்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பும்படியா ஒரு கேள்வி வருது இல்லையா? அதே போல அதிமுகவினுடைய தொடர்ந்து இந்த நிலைப்பாடு அதையும் சேர்த்து பேசி அதிகாரிகள் உரிய நேரத்தில் வரல, தாமதமாக தான் வர்றாங்க. பாதிக்கப்பட்டு விவசாயிகள் கதறிக்கொண்டிருக்கும் போது அதிகாரிகள் வந்து அந்த பிரச்சனையினுடைய தன்மையை நேரடியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குதான்னு பார்த்தா எப்போதுமே இருக்கிறது கிடையாது. பேரிடர் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, மத்திய குழு வந்து காலதாமதமாக தான் வரும். அதில் மாநில அரசு தலையிட்டு அந்த பிரச்சனையை சரி செய்து நிவாரணங்கள்லாம் கொடுக்குற ஒரு இடத்துக்கு போன பிறகு மத்திய குழு வந்து பார்வையிட்டுட்டு பாதிப்பை வந்து எழுதிட்டு போவாங்க. அப்படி தாமதமாக வந்து பார்த்து பாதிப்பை எழுதிவிட்டு போகிறவர்கள் கூட இதுக்கு நிவாரணம் கொடுக்கலாம், இதை தளர்த்தலாம், ஈரப்பத அளவை தளர்த்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா
அந்த பிரச்சனையை நேரடியாக சந்தித்து கொண்டிருக்கும் போது வந்து பார்த்தாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, இன்னும் கூடுதலான ரெக்கமெண்டர் தான் செய்ய முடியும் அவங்க. அப்போ தாமதமாக வந்து பார்த்தபோது கூட அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் இங்கு தகவல் சொல்லப்படுது. அப்படி சொன்ன பிறகும் கூட ஒன்றிய அரசு அதை ஏற்க மறுத்து இன்றைக்கு தான் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குது அப்படின்னா விவசாயிகளை பற்றி அவருடைய பார்வை எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சான்று. வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். வேளாண் சட்டத்தை எதற்கு பின்வாங்கினாங்க? அது சரி என்றால், அந்த சட்டம் விவசாயிகளை பாதிக்கவில்லை என்றால், அது வந்து மண்டி வைத்திருக்கிற ஏஜெண்டுகளைத்தான் பாதிக்கும் என்று ஒன்றிய அரசு உறுதியாக இருக்கும் என்றால் ஏன் வாபஸ் வாங்குச்சு? அப்போ எடப்பாடி தான் இன்னும் வரிந்து கட்டி கொண்டு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் சட்டத்தை போட்ட ஒன்றிய அரசே அதை வாபஸ் வாங்கிருச்சு விவசாயிகளுடைய எதிர்ப்பின் காரணமாக. அதான் பிரசன்னா சொன்னார்ல, வெறும் வடமாநில விவசாயிகள் மட்டும்தான் போராடினாங்களா? தமிழ்நாட்டு விவசாயிகள் போராடலையா? தமிழ்நாட்டு விவசாயிகள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை அந்த வேளாண் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாட்டு வீதிகளிலும் வட இந்தியாவிலும் போய் முன்னெடுத்தார்கள். அப்போ விவசாயிகள் தான் அதை எதிர்க்கிறாங்க. விவசாயிகளுடைய பிரதிநிதியாக இருந்து நாமும் எதிர்க்கிறோம், அரசியல் கட்சிகளும். இந்த தன்மையே எடப்பாடிக்கு புரியல. அவர் ஒன்றிய அரசு எது கொண்டு வந்தாலும் ஆதரிக்கணுங்கிற மனநிலை இருக்கிறவற்றை போய் எப்படி வந்து இந்த பிரச்சனைகள் புரியும்? அது புரியாதவருக்கு. அது வந்து புரிந்தாலும் அவருடைய அரசியல் நெருக்கடிகளின் காரணமாக தன்னுடைய கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை, பாதிக்கப்பட்ட தரப்பு தமக்கு எதிராக திரும்பினாலும் பரவாயில்லை, மக்களுக்கு எதிராக நம் மீது கோபம் வந்தாலும் பரவாயில்லை, மக்கள்கிட்ட நம்ம மீது கோபம் வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒன்றிய அரசு நம்ம பார்த்து எதுவும் கோபப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கார். அதனால தான் எல்லாவற்றையும் ஆதரிக்கிறார். எதை எதிர்த்திருக்கிறார்? ஆக்கப்பூர்வமாக அவர் வந்து காத்திரமான எதிர்ப்பை ஒன்றிய அரசினுடைய ஒரு சட்டத்துக்கு தெரிவித்தார். இவருடைய கருத்தை ஏற்று, ஒரு கூட்டணி கட்சியின் கருத்தை ஏற்று ஒன்றிய அரசு தான் கொண்டு வந்த சட்டத்தை பின்வாங்கி கொண்டதுன்னு ஒன்று சொல்லுங்க, ஒரே ஒரு சட்டம் சொல்லுங்க. எடப்பாடியுடைய கருத்தை கேட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து ஒன்றிய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது அப்படின்னு சொல்லுங்க. எதில் மாற்றிக்கிட்டாங்க? வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வைத்தது கூட எடப்பாடி எதிர்த்து அல்ல, எடப்பாடி அதை ஆதரிக்கிறார், இப்போதும் ஆதரிக்கிறார். அது வேளாண் குடிமக்களினுடைய போராட்டத்தால், வீரஞ்செறிந்த போராட்டத்தால் தான் அது வந்து பின்வாங்க வைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இவர் சொல்லி எதையும் அவங்க கேட்கறது இல்லை, அவங்க சொல்லி எல்லாத்தையும் இவர் கேட்குறார். ஆனால் நீங்கள் அழகாக எடுத்து சொன்னீங்க, இந்த சட்டமன்றத்தில் கூட இந்த 2021 26 வரைக்குமான இந்த திமுக ஆட்சி காலத்தில் தொழிலாளர் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செஞ்சோம். அதிமுக அங்கே தான் இருக்குது, பிஜேபி அங்கே தான் இருக்குது, பாமக அங்கே தான் இருக்குது. ஆனால் அவங்க இதை செய்யலை. அவங்க கூட்டணி கட்சியும் இல்லை, அவங்க எதிர்கட்சி. திமுக அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது அதை எதிர்த்து அரசியல் செய்வதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு அதிகம் இருக்குது. ஆனால் அவங்க செய்யலை. நாங்கள் செய்து முதலமைச்சர் எங்களுடைய குரலுக்கு மதிப்பளித்து அந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற்றார். இப்போ பல்கலைக்கழக சட்டத்தையும் அது மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்போது கூட்டணி கட்சிகள் எங்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுத்து இந்த அரசு அதை பின்வாங்கியிருக்கதை பார்க்குறோம். இது மாதிரி ஒன்று காட்ட சொல்லுங்க, எடப்பாடி சொன்னதை கேட்டு ஒன்றிய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டதுன்னு. ஏன்னா நிலைப்பாட்டை மாற்றிக்க வேண்டிய தேவை இல்லையே. ஒன்றிய அரசுடைய பிஜேபி நிலைப்பாடு எடப்பாடியோட நிலைப்பாடு வேற வேற இல்லையே, வேற வேற இருந்தா தானே. அப்போ எல்லாமே ஒன்றுன்னு ஆயிடுச்சு. பிஜேபி வேற அதிமுக வேறன்னு இல்லையே, எல்லாத்தையும் ஒன்றா ஆயிடுச்சு. இல்லை அது திரு பாபு முருகவேல், ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. நாங்கள் சொல்லி வந்து திமுக அரசு திரும்ப பெறுது, நீங்கள் வந்து எதையுமே எதிர்க்கிறதே இல்லை. அப்படி கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை, பாஜகவை வந்து கொண்டு வரதை எதிர்க்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய்விட்டார் அப்படின்ற சொல். அது எப்படின்னா, இப்போ ஷானவாஸ் பேசுகிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் மீது உண்மையாகவே பற்றுள்ள ஒரு தொண்டர் பேசினதாக தான் நான் பார்க்குறேன். நான் அதை காரணம் மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெண்கள் உரிமை மீட்பு மாநாடுன்னு மாற்றின. வேங்கை வயலில் என்ன நடந்தால் நமக்கு என்ன, உத்தரமேரூர் மேல் பாதியில் என்ன நடந்தால் நமக்கு என்ன, விக்கிரவாண்டியில் என்ன நடந்தால் நமக்கு என்ன, நமக்கு தேவை கூட்டணியும் ஆட்சியும் நமக்கு முக்கியம் அப்படின்னு அந்த சூழ்நிலையில் என்றைக்குமே வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. மத்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் தனக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 7.5% உள்ஒதுக்கீட்டை கொடுத்து அந்த மாணவர்களை கல்வி படிக்க வைத்து அவர்களுக்கு அனைத்து செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்கிற உன்னதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் செயல்பட முடியும் என்பதை நிரூபித்த அரசு அண்ணன் எடப்பாடியாருடைய அரசு. மாறாக இந்த 22% பற்றி எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னதை பற்றி சகோதரர் சொன்னார். அவங்க தான் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, சாகுபடி செய்ததுக்கு பிறகு கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நெல் இந்த சந்தைக்கு வந்த பிறகு, ரோட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் 22% ஈரப்பதத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திற்கு சொல்லியிருக்கிறீர்களே,
அதை அறுவடைக்கு முன்பாகவே நீங்கள் மத்திய அரசாங்கத்திடமே கேட்டிருக்கலாமே வெண்குடை வேந்தர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்றாரு. அந்த வெண்குடை வேந்தர் ஸ்டாலினுக்கு அது தெரியாம போச்சு. அதனால இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்க கேளுங்க, ஆனா கேட்க வேண்டிய காலம் அது அல்ல. அறுவடைக்கு முன்பாக நீங்கள் மத்திய அரசாங்கத்தை கேட்டிருக்க வேண்டும். அறுவடை செய்த பிறகு கேட்டதுனால அவங்க மறுத்துட்டாங்கன்னு சொல்றாரு. நம்ம ஆர்கே சொன்னதை போல நம்ம என்னன்னா அரசாங்க அதிகாரி, இது நான் கூட அது ஒரு அரசியலாக கூட நான் பார்க்குறேன். நான் அதை அரசு அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள், வந்து நேரடியாக அந்த சேதத்தை பார்வையிடுகிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த தன்மையை ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்த பிறகு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். ஆனால் அரசு அமைச்சர் அதை மறுத்து விட்டார் என்று சொல்லுகிற போது அது வந்து எப்படின்னா அவருக்கு இருக்கிற அந்த தொடர்பை வைத்து அவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையும் யார் எடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த எது போனாலும் பரவாயில்லை, ஓட்டும் சீட்டும் நோட்டும் எங்களுக்கு முக்கியம் என்று விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிப்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்று ஷானவாஸ் சொன்னால் அதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். அது அப்படி அல்ல. மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் சம்மதம் சொல்கிறோம் என்று சொன்னால் அது தமிழக மக்களுடைய நலனை சார்ந்ததாகத்தான் இருக்குமே தவிர, இப்ப சிம்பிளா கோவைக்கும் மதுரைக்கும் ஆன அந்த ஒரு 30 செகண்ட்ல முடிச்சுறேன். இந்த கோவைக்கும் மதுரைக்கும் ஆன மெட்ரோ ரயில் திட்டத்தை மறுத்து விட்டார்கள் என்று சொல்றாங்களே. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்று மத்திய அரசாங்கம் சொல்கிறது. ஏனென்று நீங்க இப்ப 2021க்கு பிறகு 2024 25 இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை அங்கே இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அந்த திட்டத்தை நீங்கள் மறுக்க கூடாது என்று அந்த ஒரு முடிவு எடுப்பதற்குண்டான முயற்சியை நீங்கள் எடுத்துக்கணும்ல. திரு டிஆர்கே, இதில் இருக்கக்கூடிய அரசியல் பற்றி உங்களுடைய பார்வை ஒரு மூத்த பத்திரிகையாளராக, இந்த தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசினுடைய சார்பு நிலை எடுக்கக்கூடியது, 2 கட்சிகளுக்குமே இந்த சிக்கல் இருந்திருக்கு, நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. ஆனா இது போன்ற ஒரு வேளாண் குடிமக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி இல்ல மற்ற பிரச்சனைகளையும் சரி ஒரு சார்பு நிலை எடுத்து பேசுவது போன்ற ஒரு தோட்டம் ஏற்படுவது, அதுவும் தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு இருக்கும்போது ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்துதான். இப்ப ஷானவாஸ் சொன்னாரு, நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் பல மசோதாக்களை திரும்ப பெற வச்சதெல்லாம் நாங்கள் நடத்தினோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அதிமுக தொடர்ந்து இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுப்பது, இப்போ இன்னைக்கு மதியம் கூட வந்து வேளாண் சட்டத்தை வந்து ஆதரிச்சு ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது. இப்போ நாங்கள் ஆதரவு நிலைப்பாடு தான் அப்படின்னு அந்த கட்சியினுடைய பேச்சாளரே சொல்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வேளாண் சட்டத்துக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பெருவாரியா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா தேர்தலில் அவர்களுக்கு எதிராக? ஏற்படுத்தலாம். நம்ம வந்து அந்த ஆனால் வந்து என்னை பொறுத்தவரையில் மக்கள் வந்து தேர்தல் சமயத்தில் இந்த ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எந்தெந்த மாதிரியான நிலைப்பாடு எந்தெந்த கட்சி எடுத்தது இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து அவர்கள் வாக்களிக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒரு தனி ஆய்வுக்கு எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம என்ன ஒரு பொதுவாக என்னன்னா, நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகமாக இருக்கட்டும், இந்த 2 மாநிலங்களோடு தான் நம்மளுக்கு வந்து இந்த நதிநீர் பிரச்சனைகள்லாம் நம்ம சந்தித்திருக்கின்றோம். ஓகே, அது ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவங்க வந்து அவங்களுடைய மாநிலனுடைய பிரச்சனைகள் என்று வரும்பொழுது அவங்களுடைய வித்தியாசங்கள் எல்லாம் மறந்து விட்டு அவங்க வந்து ஒருமித்த இதுவோடு தான் போகிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய கேரளாவுக்கு வரத்துக்கு காரணம், பல கேரளா நண்பர்கள் டெல்லியில் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை 20 எம்பியும் லோக்சபா எம்பியும் ஒரேடியாக வந்து அவங்க வந்து அந்த அதாவது அதில் காங்கிரஸ் இருக்கலாம், கம்யூனிஸ்ட் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள். அந்த மாதிரியாக ஒரு தமிழ்நாட்டில் இது மாதிரி இது வந்து இது ஒரு கடந்த 40-50 வருடங்களாகவே அந்த மாதிரி ஒரு ஒருமித்த இதோடு நம்ம செயல்படணுங்கிற ஒரு எண்ணமே வந்து அணுகுமுறை தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக இல்லை. இனிமேலாவது இருக்க வேண்டும். அதுதான் இப்போ இந்த பிரச்சனையில் அது அட்லீஸ்ட் அது வெளிப்படுத்தலாம். அதில் வந்து 2 கட்சிகளும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அது ஒரு இதுவாக இருக்காங்க, அதில் வந்து அவங்களுடைய அரசியல் வித்தியாசங்கள்லாம் பார்க்காதபடி அவர் செயல்படுகிறார்கள் என்கிற எண்ணத்தை அவங்க உருவாக்கினார்கள் என்றால் அது ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும். ஓகே, நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு, அது இப்போ அதை பற்றி பேசி எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் இனிமேலாவது அவர்கள் வந்து 2 மிகப்பெரிய கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய கட்சிகளும் வந்து இந்த விவசாய பிரச்சனைகளோ இல்லாட்டா விவசாயிகளுடைய பிரச்சனையோ இல்லாட்டா தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையிலையோ நாங்கள் வந்து எங்களுடைய வித்தியாசங்களை பற்றி பேசாமல் அதை பற்றி இது பண்ணிக்காமல் ஒன்றாக செயல்பட்டு டிஆர்கே அதுல எனக்கு ஒரு சிறு கிளாரிஃபிகேஷன். நீங்க திரு முனவர் பாஷா பேசும்போது கூட சொன்னாரு, திரு வாசன் அவர்கள் நேரடியாக போய் ஒன்றிய அமைச்சரையே பார்த்து இதுக்கு சம்பந்தம் முறைகேடு வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து நெல்லோட ஈரப்பதத்தை உயர்த்தணும் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வந்து இன்று பேசும்பொழுது நீங்கள் முன்பே அறுவடை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாலை வந்து கோர்ட்டுக்கு மாத்துறது இருக்குல்ல, அப்போ இது போன்ற வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு அப்படின்ற போது அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவாக பார்க்கப்படாது? அது தொடர்ந்து பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலையை எடுத்துட்டு இருக்காரு, ஒன்றிய அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடு இவர் யார் பக்கம் இருக்கிறார்? தமிழ்நாடு பக்கமா
இல்ல ஒன்றிய அரசு பக்கமா அப்படின்ற, ஏன்னா இப்ப வர ரெட்டரிக்கே பாத்தீங்கன்னா டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்றது தான் ஒரு மாநில தேர்தலுக்கே போயிட்டு இருக்கு. அந்த சூழல்ல இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுப்பது ஒரு இன்னும் பெரிய பாதகத்தை உண்டாக்காதா அதிமுக? அதை உணராமலா இருப்பாங்க அதிமுக? இல்ல அதாவது இது பாதிக்காதா என்றால் பாதிக்கலாம். ஓகே, அதாவது வந்து அதாவது ஆனால் நீங்கள் தேர்தல் சமயத்தில் இது எல்லாத்தையும் மனதில் வைத்து கொண்டு தான் மக்கள் வாக்களிக்கிறார்களா என்பதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால் அது தேர்தல் இன்னும் 4-5 மாதம் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 5-6 ஒரு காலம், ஒரு 5-6 மாதம் ஆனால் பல அந்த சமயத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை பற்றி அவர்கள் மக்கள் அதை தான் மனதில் வைத்து கொண்டு வாக்களிக்கிறார்களா, அதை தான் சொல்கிறேன். அது ஒரு தனி ஆய்வு செய்ய வேண்டும். ஓகே, எந்தெந்த பிரச்சனைகள் யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது என்பது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த கட்சிக்கு அது தர்ம சங்கடம் தான் ஏற்படுத்தும். அதனால் அதில் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து அவர் திமுக ஆட்சியை குறை சொல்லியோ இல்லாட்டா அஇஅதிமுகவை குறை சொல்லியோ இதில் வந்து இந்த 2 கட்சிகளும் எந்த விதமான பலனையும் அடைய போவதில்லை. ஆனால் அவர்கள் வந்து என்ன ஆகிடுறதுன்னா, இது வந்து இவர்களுடைய அரசியல் விவாதங்களுக்கு இது பயன்படுத்துகிறார்கள். அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது என்று நான் கருதுகின்றேன். அதனால் என்ன பேசிட்டு போட்டோம். டெல்லியில் போகும்பொழுது நன்றி. முனைவர் பாஷா, உங்கள் கருத்து சுருக்கமா? எங்களை பொறுத்தவரை ஈரப்பதம் 22 விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கோ அல்லது எடப்பாடியாருக்கோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கோ மாறுபட்ட கருத்து இல்லை. அதிலே நாங்கள் எல்லோரும் உடன்பட்டு தான் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தமிழகத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். கண்டிப்பாக மத்திய அரசு 22 விழுக்காடாக ஈரப்பதத்தை உயர்த்தி தரும் என்ற நம்பிக்கை தமிழ் மாநில அரசுக்கு இருக்கிறது. எடப்பாடியார் சொல்லுவதை கண்டிப்பாக மத்திய அரசு கேட்டு செயல்படும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே 22% விழுக்காடு என்பது கண்டிப்பாக உயர்த்தப்படும். தமிழக விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்கப்படும். நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம், உண்மையிலே உயர்த்துறாங்களா இல்ல மறுத்தது தானா? ஏன்னா வெள்ள நிவாரணங்களுக்கெல்லாம் வந்து நிதி கேட்டப்போ இதுவரை கிடைக்கப்படல. கேரளாவிற்கு வந்து வயநாடு டிசாஸ்டருக்கு போனப்போ அதுக்கு பயன்படுத்தின ஹெலிகாப்டர் செலவை கூட மாநில அரசு ஏற்றுக்கணும்னு சொல்லிச்சு ஒன்றிய அரசு. வரும் நாட்களில் தெரியும் உயர்த்துறார்களா இல்லை தமிழ்நாடு விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கிறார்களா இல்லை மறுக்கிறார்களா என்பது தெரியும். நன்றி அனைவருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.